இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பல மிஷனரிகள் தங்களுடைய உயிரை துச்சமாக எண்ணிதான் இயேசுவோட அன்பை அறிவிக்கிறதுக்கு ஆவலோட தனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லன்னோ, என்ன பாடுகள் வந்தாலும் பரவாயில்லன்னோ சிரிச்ச முகத்தோட ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட அப்படிப்பட்ட மிஷனரியோட வாழ்க்கையை நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை. கொஞ்ச நேரம் செலவழிச்சா போதும் ஒரு மிஷனரியோட வாழ்க்கையை நாம் தெரிஞ்சுக்கலாம். நாம் இன்றைக்கு பார்க்க போகிற மிஷனரி வேதநாயகம் சாஸ்திரிகள். இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியைச் சேர்ந்த இவர் 7/9/1774 பிறந்தார். 24/1/1864 இறைவனடி சேர்ந்தார். வேதநாயகம் சாஸ்திரியார் நெல்லையைச் சார்ந்தவர் என்றாலும் பொதுவாக மக்கள் சாஸ்திரியாரை அவர் வளர்ந்ததும் வாழ்ந்ததுமான தஞ்சாவூரையே அடையாளமாக வைத்து இன்றும் அவரை தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரியார் என்றே அழைக்கின்றனர். வேதநாயகம் சாஸ்திரியார் மூலமாய் கிறிஸ்துவ சமுதாயம் பெற்ற பாடல்களை நாம் இன்றளவும் சபைகளில் பாடி வருகின்றோம். இவர் 1774 செப்டம்பர் மாதம் 7 ஞானப்பு அம்மையாருக்கும் கவிஞர் அருணாச்சலம் என்ற தேவ சகாயம் பிள்ளைக்கும் மகனாக பிறந்தார். அருணாச்சலம் கிறிஸ்தவராகி தனது பெயரை தேவ சகாயம் என்று மாற்றிக்கொண்டார். வேதநாயகத்திற்கு அவருடைய பெற்றோர் வைத்த பெயர் வேத போதகம் என்பதாகும். ஆனால் அந்நாளில் அவருடைய சபையின் குருவுடைய பெயரும் வேதபோதகம் என்றிருந்ததால் குருவின் பெயரை உச்சரிக்க கூடாது என்று குரு பக்தியின் அடிப்படையில் அவரை வேதபோதகம் என்று அழைக்காமல் வேதநாயகம் என்று அழைத்தனர். தனது மாணவனின் தந்தை அருணாச்சலம் கிறிஸ்தவராகி தேவசகாயமானதால் கொண்ட வெறுப்பை ஆசிரியர் வேலுப்பிள்ளை மாணவன் வேதநாயகத்திடம் யமனுக்கு படிப்பு வந்தாலும் உனக்கு படிப்பு வராது என்று கடிந்து கொண்டார். அழுதவண்ணம் வேதநாயகம் தன் தந்தையிடம் சென்றார். அவரோ மிஷனரி போதகர் ஸ்வாட்ஸின் போதனையில் மெய்மறந்து உரையாடி கொண்டிருந்தார். ஊர்பகையால் சிறுவனுக்கு இழைக்கப்பட்ட தீங்கை கண்ணுற்ற ஸ்வாட்ஸ், அழாதே, பராபரன் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் என்று அவரை தேற்றினார். ஸ்வாட்ஸ் ஐயரின் இந்த ஆறுதல் ஆசியை சிறுவன் வேதநாயகம் தன் வாழ்நாள் முழுவதும் மறக்கவில்லை. தனது 12வது வயதிலேயே கவிஞனானார். 19ஆம் வயதில் தலைமை ஆசிரியரானார். பின்னர் தன் வாழ்நாளெல்லாம் இறைவனை புகழ்ந்து பாடி சுவிசேஷ கவிராயர் என்ற சிறப்பு பட்டமும் பெற்றார். உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம என்னால் இருக்க முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, ஏசையா, என் ஏசையா. பிற்காலத்தில் அவருடைய ஆசிரியர் சொன்ன வார்த்தை வேதநாயகனுடைய வாழ்க்கையில் பொய்யாகிவிட்டது. பல மொழிகள் அறிந்த பண்டிதனாகவும் சாஸ்திரங்கள் பல கற்ற சாஸ்திரியாகவும் சர்வ வல்லமையுள்ள தேவன் வேதநாயகனை உருவாக்கினார். தஞ்சையை அந்நாட்களில் ஆண்டு வந்த சரபோஜி மன்னன் சாஸ்திரியாரின் சிறுவயது நண்பரானார். அவர் சாஸ்திரியாரின் புலமையை பாராட்டி தன் அரசவை கவிஞராக வைத்துக் கொண்டார். அவருக்கு மானியமும் வழங்கினார். குற்றால குறவஞ்சி என்ற நாடகத்தின் அடிப்படையில் வேதநாயக சாஸ்திரியார் பெத்லகேம் குறவஞ்சி என்ற பாடல் நூலை தனது 25வது வயதிலேயே எழுதி இயேசு தெய்வத்திற்கு புகழ் மாலை சூட்டினார். இப்பாடல் நூலை தன் நண்பன் சரபோஜியிடம் பாடி காட்டினார். கேட்டு மகிழ்ந்தார். பின்னர் 1820ஆம் ஆண்டு சரபோஜி மன்னராக முடிசூட்டப்பட்ட போது சாஸ்திரியார் அவருக்கு வாழ்த்து பா ஒன்றை பாடினார். மகிழ்ந்த மன்னன் தான் வணங்கும் தஞ்சை பிரகதீஸ்வரர் மீது ஒரு குறவஞ்சி படைக்க சாஸ்திரியாரை வேண்டினார். இதை எதிர்பாராத சாஸ்திரியார் திடுக்கிட்டார். ஏனெனில் அவர் இயேசு ஒருவரையன்றி வேறொருவரையும் துதித்து ஆராதிப்பதில்லை. தன் பக்தி வைராகியத்தின்படி அரசரிடம் அமைதியாக தன் நிலையை எடுத்து கூறினார். ஆனால் சரபோஜியோ விடுவதாக இல்லை. பாடல்கள் நிறைந்த முழு நூலை பாடாவிட்டாலும் ஒரு பல்லவி போன்ற காப்பு செய்யுளையாவது பாடி கொடுக்க வற்புறுத்தினார். வேதநாயக சாஸ்திரியருக்கு மிகவும் இக்கட்டான நிலை. தன்னை மிகவும் மதித்து ஆதரவளித்து வரும் அரசனின் வேண்டுகோள் ஒருபுறம், ஆனால் மற்றொருபுறம் தன்னையே தியாகம் செய்து அவரை பாவத்தில் இருந்து மீட்டெடுத்த அன்பர் இயேசு ஒருவருக்கே செலுத்த வேண்டிய புகழ் ஆராதனை மிகுந்த மன போராட்டத்துடன் சாஸ்திரியார் தன் வீடு திரும்பினார். வேதனையோடு தனது தர்ம சங்கடமான நிலையை மனைவியிடம் மெதுவாக எடுத்துச் சொன்னார். ஆண்டவரை பாடும் வாயால் இப்படியும் ஒன்றை பாடப் போகிறீர்களா என்று கவலையுடன் அவர் மனைவி கேட்டார். ஆனால் சாஸ்திரியாரின் உள்ளமோ, நாளொன்று போதும் உம் நாமம் சொல்ல
பாதை காட்டும், அங்கே நான் செல்ல உம் முகத்தை காண ஓடோடி வந்தே. அங்கே நீர் வாரும், என்னை நீர் பாரும். என் வாழ்க்கை உமக்களித்தே, அதை உமக்கே அர்ப்பணித்தே. என் இயேசுவே உம்மையே நான் பாடுவேன் என்றென்றுமே. உம்மை நம்புவேன் இறைவா, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் இறைவா, உம்மை நம்புவேன். ஒரே தெய்வமாகிய நிகரற்ற இறைவன் இயேசுவின் மீதுள்ள பக்தி வைராகியத்தால் பொங்கி பாடலாக வழிந்தது. அப்பொழுது எழுதிய பாடலே இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை என்ற பாடலாகும். அடுத்த நாள் மன்னர் அவையில் மிகப்பெரிய கூட்டம் கூடியிருந்தது. சாஸ்திரியார் என்ன பாட்டு பாடப் போகிறார் என்று கேட்பதற்காக எல்லாரும் சூழ நின்று பார்த்திருக்க மன்னர் சரபோஜி அவரையே நோக்கி கொண்டிருந்தார். மன்னர் கேட்டுக்கொண்டபடியே அவர்கள் தெய்வத்தை பற்றி ஒரு பல்லவியையாவது சாஸ்திரியார் பாடுவார் என்று எதிர்பார்த்திருக்க, முன்தினம் இரவில் கர்த்தர் கொடுத்த காலத்தால் அழியாத அந்த பாடலை தைரியமாய் தன்னுடைய கணீர் குரலால் கிறிஸ்துவை உயர்த்தி பாட ஆரம்பித்தார். இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. மாசணுகாத பராபர வஸ்து நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, இயேசுவையே துதிசை மனமே, இயேசுவையே துதிசை என்று தொடர்ந்து 3 அடிகளை மனமுருக பாடி முடித்தார். உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்த மன்னரிடமிருந்து கைத்தட்டல் ஆரம்பித்தது. இறைவன் இயேசுவின் மீது சாஸ்திரியார் கொண்டிருந்த ஆழ்ந்த விசுவாச பற்றை பெரிதும் பாராட்டினார். மன்னர் சரபோஜி, உன் தெய்வத்தை பற்றி நீர் எங்கும் தடையின்றி எடுத்து கூற என் அனுமதி உமக்கு உண்டு என்று கூறினார். இன்றளவும் சபைகளில் இந்த பாடல் பாடப்பட்டு தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு வருகிறது. விசுவாசத்தில் நிலைத்து நின்று தன் கவித்திறமையால் அநேக பாடல்களை கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக பாடி அவைகளை இன்றும் அழியா காவியமாக்கியவரே சாஸ்திரியார். தனது 34 வயதிற்குள் 52 நூல்களை எழுதினார். பெத்லகேம் குறவெஞ்சி என்ற நூல் சிறந்த காவியமாகும். 1849ஆம் ஆண்டு புது வருட ஆராதனையில் அவர் பாடிய பாடலே பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி மனமே என்பதாகும். சுவிசேஷ கவிராயர், ஞானதீப கவிராயர் என்ற பட்டங்களை பெற்ற இவர் கிறிஸ்துவை புகழ்ந்து பாடுவதிலே தன் நாட்களை கழித்தவர். தன் ஆவிக்குரிய தகப்பனாகிய ஸ்வார்ட்ஸ் குருவானவர் மூலம் இறையியல் பயிற்சி பெற்ற சாஸ்திரியார் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு மாபெரும் கொடை. அவர் அடிச்சுவட்டில் இன்றும் சாஸ்திரியாரின் குடும்பம் இந்த பணியை செய்து 1000 பேரை பாடல்கள் மூலம் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி வருவது பெரும் சாதனையே. இப்படி எல்லா வகையிலும் தேவனை மகிமைப்படுத்தியவர் 24/1/1864ஆம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். உம்மை நம்புவேன் இறைவா, உம்மை நம்புவேன்.